கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஹாய் ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுந்தரா மேமோட கிளினிக் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு அவங்க 10 ரூபாயில ஒரு ஸ்கின் சீரம் நான் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னு இருக்காங்க. 10 ரூபாயில ஸ்கின் கேரா அப்படின்னு நானே செம ஷாக் ஆயிட்டேன். அதுவும் நம்ம வீட்டில் தினசரியா யூஸ் பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் வச்சே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு क्वेश्चन என்னன்னா, எப்படி மேம் 10 ரூபாயில ஒரு ஸ்கின் சீரம் ஒரு ஸ்கின் கேர்? கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா ரைஸ் வந்து நம்ம கிட்ட வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அது ரைஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மட்டும்தான் நம்ம வாங்கணும். தேன் கூட வீட்டில் இருக்கும், இல்லைன்னா அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளோ கை நிறைய கிடைக்கும். இட்ஸ் அ ரூட், அதனால அது ஒரு வேர் லிக்கரஸ் ரூட். லிக்கரஸ் ரூட். அந்த அதே மாதிரி வந்து ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய உண்டு அதுக்கு. அது கலந்த சோப் க்ரீம் எல்லாம் இப்போ நிறைய வருது. ஸோ லிக்கோரிஸ் சோப்லாம் யூஸ் பண்ணால் பிக்மெண்டேஷனே குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு அதில் ரொம்ப நல்ல குட்னஸ் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம இந்த பிரைட்னிங் சீரமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த சீரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நைட் டைம் ருட்டீன், மார்னிங் டைம் ருட்டீன் இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர்லாம் தாண்டி சீரம் அப்படின்னாலே ஒரு 1000-1500 ரூபாய்க்கு கடையில் போய் வாங்கினாதான் சீரம்னு இருக்கும். அது எப்படி வீட்டில் சீரம் செஞ்சு அது அந்த லெவலுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ நம்ம கடையில் வாங்கும்போது அது ரொம்ப வருஷங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும். அதனால அது காஸ்ட்லி ஆகிடும். ஏன்னா அதுக்கு வேணுங்கிற அந்த பேஸ், அதுக்கு வேணுங்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் செய்யும்பொழுது, இப்போ நம்ம வீட்டில் செய்யும்போது அது ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலே போதும். அப்புறம் அடுத்த வாரம் நம்ம திரும்பவும் செஞ்சுக்கலாம். அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். ஓகே. அதில் ப்ரிசர்வேட்டிவ் டைமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? அது எவ்வளோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த சீரம். ஓகே மேம். ஸோ இதில் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்று வந்து ரைஸ் வாட்டர், இன்னொன்று வந்துட்டு அதிமதுரம் தேன். தேனும் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேன் எல்லார் வீட்லேயும் இருக்கும். தேன் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், அதிமதுரம் வந்து நல்ல பிரைட்டனர். ஓகே. அண்ட் ரைஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். நம்ம எப்பவுமே இந்த ரோஸ் வாட்டர் தானே மேம் யூஸ் பண்ணுவோம் ஸ்கின் கேர்லாம். இதெல்லாம் புதுசாக ரைஸ் வாட்டர் ரொம்ப நல்லது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ஈவன் கலர் கொடுக்கும். இப்போ நமக்கு ஸ்கின்ல பேட்சாக ஆகுது இல்லையா, நெத்தியில் வாய் சுற்றிலாம் பேட்ச் ஆகுது. ஸோ அந்த பேட்சினஸை குறைக்கிறதுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கிற ரைஸ் வாட்டர். ஓகே. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ நம்ம குயிக்காக அப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போயிடலாமா? செய்யலாம். ஒரு பெரிய கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்து ஃபஸ்ட் அதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு 2-3 கட்டை தான் லிக்கோரிஸ், அதிமதுரம். இதுவும் அதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹீட்டை. ஓகே. அந்த கலர் மாறும், லைட்டாக கலர் மாறும். ஸோ அது கலர் மாறும்பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா, ரைஸ் ஊற வச்சு அது மேலே தண்ணி இருக்குது. ரைஸ் வாட்டர். ஆமாம். இப்போ நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த தண்ணி தான். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுற தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் வந்து சம்டைம்ஸ் அந்த ஹஸ்க் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வாஷ் பண்ணுறதை எடுத்துகிட்டு 2வது டைம் தண்ணி போட்டு அதை உள்ளே ஊற வைங்க அப்படி. ஸோ அதுதான் இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுறது பாருங்கள். லிக்கோரிஸ் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். பட் இதுதான் ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ இந்த வந்து ரூட்டாகவே. ஆமாம், ரூட். இது வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். நம்ம ஃபுல் பாடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, தேன் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கலர் வந்துட்டு அதில் வந்துருக்கு. ஸோ லிக்கோரிஸோடைய எக்ஸ்ட்ராக்ட் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ரைஸ் வாட்டர். ஸோ ரைஸ் ஊற வச்சு எடுத்த தண்ணி ஒரு 2-3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நான் ஆட் பண்ண போகிறது தேன். ஹனியை ட்ரிபிள் பண்ணுறதுன்னு வாங்க, இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து ஃபுல்லாக அந்த ஒரு டைம் உள்ளே டிப் பண்ணி எடுத்தாலே போதும், அந்த அளவு. இதில் ஒரு ப்ரஷ்ஷை நல்லா டிப் பண்ணிவிட்டு இதால் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஜஸ்ட் ஃபேஸ் மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல் ஃபேஸ். இதனால் ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஆமாம், வாட்டரியாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், ஜஸ்ட் ஒரு 2-3 டைம் ஃபேஸில் பெயிண்ட் பண்ணால் போதும். ஓகே. அப்படியே டைட்டாகிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்படியா? ஆமாம், டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு
ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓ நைஸ். இது நம்ம மார்னிங் யூஸ் பண்ணலாமா நைட் யூஸ் பண்ணலாமா? இது வந்து ஓவர் நைட் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் எல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா இருக்கும். இதில் வந்து எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹார்ஷாகவும் இல்லை, அதனால ஓவர் நைட் யூஸ் பண்ணலாம். நைட்டு பிடிக்காதவங்க சில பேருக்கு அதெல்லாம் போட்டுட்டு படுத்தா தூக்கமே வராது, அதனால காலையில் அவங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை செய்யலாம். செஞ்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ½ hour அவங்க ஃபேஸ்க்கு அவங்க டைம் எடுத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குளிச்சிடலாம். யூஸ்வலாக வந்து சீரம் வந்து ஒரு ஆயிலி கன்சிஸ்டன்சியாக தானே இருக்கும், இது கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக. ஆமாம், ஆயிலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீரம்ன்றது இட்ஸ் அ பொட்டன்ட் ஃப்ளூயிட், அதில் இருக்கிற வந்து பொட்டென்ஷியல் நிறையா அப்படின்னு அர்த்தம், அதுதான் சீரம். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் ஃபேட் ரிமூவ்ட் ஆயிலாக கூட இருக்கலாம், அது கூட சீரம்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்காக்ஷனாக இருக்கலாம், அது கூட சீரம் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப மைக்ரோ செல்லுலராக இருக்கும், அதுதான் சீரம்ஸ். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஸ்கின் செல்ஸை விட சின்னதாக இருக்கிறதுனால அது உள்ளே போகும், உள்ளே போய் நல்லா ரத்த ஓட்டத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது ஸ்கின் ஆக்சிஜனேட் ஆகும். ஓ நைஸ். ஸோ நம்ம சீரம் போட்டு யூஸ்வலாக மசாஜ் பண்ணுவோம்ல மேம் ஃபேஸை, நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ண முடியாது. இதில் வேணா அந்த ஆயில் கண்டென்ட் இல்லாதனால மசாஜ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்ளை ஒரு 3 times அப்ளை பண்ணிட்டு டைட்டாக இருக்கும், கண் அடியில் வரையில போடலாம், கண்ணு கிட்ட வரையில போடலாம். மென் வந்து முஷ்ல டச் பண்ணாமல் மற்ற இடங்கள்ல போடலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம், எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம், அதனால ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு கூல் வாட்டரில் ஸ்ப்ளாஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். ஸோ இந்த லிக்கரஸ் ரூட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் ஆக்சுவலாக என்னதான் மேம்? லிக்கோரிஸ் வந்து அதிமதுரம்னு சொல்லும்போதே அதுலேயே நமக்கு தெரியுது, ரொம்ப ஸ்வீட்டானது. தொண்டைக்காக கஷாயம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, டீயில் கூட அதிமதுரம் போடுவாங்க. அதிமதுரம் டீ, அது மட்டும் இல்லை சிங்கர்ஸ் எல்லாம் இதை ரொம்ப வாயிலேயே அடக்கி வச்சுப்பாங்க, குரல் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் அதோடைய ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஸ்கின் லைட்டனிங். ஸோ அதனால அதை கண்டுபிடிச்சதுனால எல்லாத்துலேயும் இப்போ வந்து லிக்கோரிஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸ்கின் லைட்னிங் சீரம்ஸ் எல்லாமே விட்டமின் சி சீரம் தனியாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வந்து லிக்கோரிஸ் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் உள்ளே போய் நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து அழகுக்குன்னு சொல்லி நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சீரமை எவ்வளோ நாள் வரைக்கும் மேம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அண்ட் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? ஒரு சின்ன மிஸ்ட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு, ஸ்ப்ரே பாட்டில், ஆமாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, வச்சுட்டு ஒரு வாரம், இப்போ மண்டே பண்ணிங்கன்னா ஃப்ரைடே வரையில் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே திரும்ப வேறு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்லி வந்து ரீப்ரிப்பேர் பண்ணலாம். மெயினாக வந்து நிறைய பேர் ஹேர் கலரிங்லாம் பண்ணும்பொழுது பிக்மெண்ட்ஸ் வந்து இந்த நெத்தியில் ஃபேஸ்லலாம் வந்துடும். அது எப்படி இருந்தாலும் வந்துடுறது, அது என்னதான் இது பண்ணாலும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லிக்கோரிஸ் சீரம் அவங்க ஃபேஸ்லலாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அது அங்கே தங்க விடாமல் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் பிக்மெண்ட்ஸ். அதனால அது வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக சில இடங்களில் பிக்மெண்ட் தங்குற இடங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிக்மெண்டேஷன் முகத்தில் வந்துட்டு கருப்பு தங்குன இடத்துல ஒரு டார்க்காக இருக்கிற ஏதாவது பேச்சஸ் அதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு இந்த சீரம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் லைட்னிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி நைஸ். ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து லிக்கரஸ் ரூட் ஒரு 5 ரூபாயா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனி வந்துட்டு ஒரு 5 ரூபாய் அளவுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் யூஸ் பண்ணி 10 ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சீரம் பண்ணியாச்சு. அதுவும் ஸ்கின் லைட்னிங், டார்க் பிக்மெண்டேஷன்லாம் குறைக்கிற அளவுக்கு ஒரு சீரம் பண்ணியாச்சு. சூப்பர் மேம். இதுதான் பவர் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகைகளோடைய பவர் வந்து அவ்வளோ இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம அதை வந்து லைட்டாக நினைக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம். அதுவும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். இது வந்து எவ்வளோ நாளில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த 2-3 நாள்லேயே தெரியும். 2-3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, பயங்கரமாக ஸ்கின் லைட்டாக ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஸோ அது ஜஸ்ட் ஸ்ப்ரே 2-3 டைம் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே விட்டுருங்க. நீங்கள் டிவி பார்க்கும்போது இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா காலை மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி நைஸ். ஸோ நோ சைடு எஃபெக்ட்ஸ், நோ பர்னிங், புல்லிங் எதுவுமே இருக்காது. ஆமாம். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கின் சீரம், நம்ம செல்ஃப் பேம்பரிங்காக. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கின் கேர் டிப்ஸ், ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேஸ்வாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க and comment பண்ணுங்க. Until another, bye from Harsha and Vasundhara. Thank you. கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.